Hello students, இந்த வீடியோல நம்ம வந்து ionic radii பார்க்க போறோம். So last வீடியோல நம்ம atomic radius அதனுடைய periodic trend பார்த்தோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ionic radii. So ionic radii அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா it is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. So நம்ம atomic radius பார்த்தோம். Atomic radius na நம்ம என்ன பார்த்தோம்? It is the distance from the center of the nucleus to the outermost shell where the last electron is found in பார்த்தோம். அதாவது நியூக்ளியஸ் உடைய சென்டர்ல இருந்து லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கோ. சோ இது வந்து நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா so இந்த ஆட்டம்னுடைய லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்கோ அது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொன்னோம் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட்டமுக்கு பார்க்காம இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அயானுக்கு ரேடியை பார்க்க போறோம். ஸோ ஒரு அயானுக்கு ரேடியை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா இப்போ இது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டல்ஸ் இருக்க போது இப்போ இந்த ஆர்பிட்டல்ல இந்த இடத்துல லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்குன்னா இது வந்து நம்ம அயான் பற்றி பேசுகிறோம். ஸோ லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த ஷெல்லில் இருக்கு அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டர்ல இருந்து இந்த நியூக்ளியஸ் அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை எவ்வளோ தூரம் எக்ஸர்ட் பண்ணுது, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எலக்ட்ரான் வரைக்கும் அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் ionic radius அப்படின்னு சொல்றோம். So it is defined as the distance from the center of the nucleus. இந்த nucleus உடைய சென்டர்ல இருந்து up to the point where it exerts its influence on the electron cloud. So இது எந்த அளவுக்கு அதனுடைய force of attraction அதாவது இதனுடைய influence எந்த எலக்ட்ரான் கிளவுட் வரைக்கும் இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ionic radius ன்னு சொல்றோம். அடுத்தது நம்ம அயானிக் அப்படின்னு படிக்கும்போது ஒரு அயான் அப்படின்னு படிச்சோம்னா இந்த அயான் வந்து எப்படி ஒரு ஆட்டம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த நியூட்ரல் ஆட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்ட்டும் எலக்ட்ரானோட கவுண்ட்டும் எப்போதுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று இந்த ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம், அதாவது எலக்ட்ரான் அந்த ஆட்டம்ல இருந்து வெளியில போகலாம், அல்லது அந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரான் ஆட்டம்ல இருந்து வெளியில போகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அயான் கிடைக்கும். கேட்டயான் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் அயானை நம்ம என்னன்னு சொல்றோம் கேட்டயான் அப்படின்னு சொல்றோம். இப்போ நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் ஆட்டம்ல ஆட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அயானுக்கு பேரு ஆனயான், அதாவது நெகட்டிவ் அயான் கிடைக்கும். ஸோ ஒரு ஆட்டம்ல இருந்து நம்மளுக்கு அயான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஒன்று கேட்டயான், இன்னொன்று ஆனயான். ஸோ கேட்டயான் அப்படின்றது பாசிட்டிவ் அயான். எப்போ ஃபார்ம் ஆகும்? எலக்ட்ரான் ஆட்டம்ல இருந்து வெளியில போச்சுன்னா, எலக்ட்ரான் லூஸ் ஆச்சுன்னா. அடுத்தது எப்போ வந்து ஒரு ஆனயான் அதாவது நெகட்டிவ் அயான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இஃப் த நியூட்ரல் ஆட்டம் கெயின்ஸ் அன் எலக்ட்ரானை அது உள்ள எடுத்துக்குச்சுன்னா, ஆட் பண்ணுச்சு அப்படின்னா. இப்போ இந்த கேட்டயான்ல எலக்ட்ரான் புரோட்டான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டானோட கவுண்ட் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. எலக்ட்ரானோட கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டானை விட ஒன்று குறைவா இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நியூட்ரல் சோடியம் ஆட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ 11ன்றது நியூட்ரல் சோடியம் ஆட்டத்தினுடைய அட்டாமிக் நம்பர். இதுல பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் 11 இருக்குது, எலக்ட்ரானும் 11 இருக்கு. இப்ப இந்த சோடியம் ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்தது அப்படின்னா இது என்ன அயானா போகும்னா
Na plus அயானா போகுது ஏன்னா எலக்ட்ரானை வெளியில கொடுக்குது இல்ல ஸோ Na plus அயானா போகும் அப்போ புரோட்டானோட கவுண்ட் எப்படி இருக்க போகுது அதே 11 தான் இருக்க போகுது எலக்ட்ரான் தான் வெளியில போயிருக்கு அப்போ எலக்ட்ரானோட கவுண்ட் எத்தனை இருக்கும் 10 எப்படி 10 எழுதணும் எத்தனை பாசிட்டிவ் அயான் இருக்கு ஒரே ஒரு பிளஸ் இருக்கு ஸோ சார்ஜ் ஒன்றுனா ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த பக்கம் ஆனயான்ல பார்த்தோம் அப்படின்னா புரோட்டானோட கவுண்ட்டும் எலக்ட்ரானோட கவுண்ட்டும் எப்படி இருக்க போகுது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஃப்ளூரின் எடுத்துக்கும் ஸோ ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9 ஸோ இது வந்து நியூட்ரல் ஆட்டத்தில் புரோட்டானும் 9 எலக்ட்ரானும் 9 அப்போ இந்த ஃப்ளூரின் என்ன பண்ணுது இப்போ ஒரு எலக்ட்ரானை வாங்குது ஸோ ஒரு எலக்ட்ரான் இதில் ஆட் ஆகுது அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் கவுண்ட் எவ்வளவா இருக்கும் 10 இருக்கும் புரோட்டான் அதே தான் இருக்க போகுது 9 ஸோ ஃப்ளூரின் இப்போ என்ன அயானா மாறிடுது மைனஸ் அயானா மாறுது அப்போ கேட்டயான்ல ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் எலக்ட்ரான் கவுண்ட் இங்க ஆனயான்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தேன் புரோட்டான் கவுண்ட் ஸோ இதுதான் ஜென்ரலா வந்து ஒரு கேட்டயான் ஆனயான் அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் டிஃபரன்ஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஆனயானோட சைஸும் கேட்டயானோட சைஸும் எப்படி இருக்குது எதுக்கு வந்து அதிகமா இருக்கு எதுக்கு குறைவா இருக்கு ஏன் அப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் ஸோ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் கேட்டயான் என்னது பாசிட்டிவ் அயானோட சைஸ் இட் இஸ் லெஸ் தேன் த சைஸ் ஆஃப் ஆனயான் நெகட்டிவ் அயானோட சைஸை விட எப்படி இருக்குது அப்படின்னா குறைவா இருக்கு ஸோ நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டயான் பார்க்க போறோம் கேட்டயான்ல நியூட்ரல் ஆட்டமை கேட்டயான் கூட நம்ம கம்பேர் பண்ண போறோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துக்குவோம் சோடியம் நியூட்ரல் ஆட்டம் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம் இது வந்து நியூட்ரல் அப்படின்னா இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 11 ஸோ இதுல இருக்கிற புரோட்டானோட கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 11 அண்ட் எலக்ட்ரானோட கவுண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 11 ஸோ இப்போ இதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் போட்டோம் அப்படின்னா இது வந்து நியூக்ளியஸ் ஸோ இதுக்கு முன்னாடி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடுவோம் சோடியமுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க இனர்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நியான் 10 ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு அது n is equal to 3ல S போகும் ஸோ 3s1 அப்போ இதனுடைய வேலன்ஸ் ஷெல் எது அப்படின்னா n is equal to 3 அதுல Sல ஒரு எலக்ட்ரான் இருக்கு ஸோ இது நியூக்ளியஸ் இது n is equal to 1 இது n is equal to 2 n is equal to 3 ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் எதுல இருக்கு n is equal to 3ல இருக்கு ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 11 புரோட்டான் 11 எலக்ட்ரானை என்ன பண்ணுது இழுக்குது உள்ள ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யாருக்கும்னா 11 புரோட்டானுக்கும் 11 எலக்ட்ரானுக்கும் ஸோ இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த சோடியம் நம்ம அயானா மாத்த போறோம் ஸோ சோடியம் பாசிட்டிவ் அயானா மாறுமா நெகட்டிவ் அயானா மாறுமா அப்படின்னா இதுல வேலன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு இந்த சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்தது அப்படின்னா இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அதாவது நியான் கான்ஃபிகரேஷனுக்கு போகும் ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணி ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகும் ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுன்னா இது என்னவா மாறுது Na பிளஸ் அயானா மாறும் ஸோ எலக்ட்ரானை கொடுத்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அயான் வந்து Na பிளஸ் அயான் இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் அதே தான் இருக்க போகுது ஸோ எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிருக்கு ஸோ எலக்ட்ரான் வந்து இப்போ 10 ஆயிடுச்சு இப்போ இதனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் வெறும் நியான் கான்ஃபிகரேஷன் அதாவது 1s2 2s2 2p6 ஸோ வேலன்ஸ் ஷெல்ல மொத்தம் இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 8 எலக்ட்ரான் இருக்கு 8 எலக்ட்ரான் வந்ததுனால இது ஆக்டெட் ஃபாலோ பண்ணுது ஸோ Na பிளஸ் வந்து ஸ்டேபிள் ஃபார்ம் ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம ரேடியஸ் பார்ப்போம் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது அயானிக் ரேடியஸ் ஏன் அயானிக் ரேடியஸ் நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து இது என்னவா மாறிட்டு அயானா மாறிடுச்சு அதனால இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போற ரேடியஸ் வந்து அயானிக் ரேடியஸ் ஸோ அந்த ரேடியஸை நம்ம எது கூட கம்பேர் பண்ண போறோம் இந்த அட்டாமிக் ரேடியஸ் கூட கம்பேர் பண்ண போறோம் ஸோ இதுல வந்து நியூக்ளியஸ் n is equal to 1
n is equal to 2. So n is equal to 3ல எலக்ட்ரான் கிடையாது. So அந்த ஆர்பிட்டலை நம்ம கன்சிடர் பண்றதே இல்லை. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எதுல இருக்கு? n is equal to 2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது? 8 எலக்ட்ரான் இருக்க போகுது. இப்போ ரேடியஸ் என்ன ஆகும்? இதை கம்பேர் பண்ணும்போது n is equal to 3 விட n is equal to 2 ஷெல் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நியூட்ரல் ஆட்டமை விட அயானுக்கு எப்படி இருக்கும்? குறைவா தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பேச போறோம். சோ இங்க வரைக்கும் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அங்க வரைக்குமே இருக்குமா இல்ல இன்னும் கூட ரேடியஸ் என்ன ஆகும்? குறைஞ்சு வருமானது தான் பார்க்க போறோம். சோ இப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரோட்டான் 11 இருக்கு, எலக்ட்ரான் 10 இருக்கு. சோ எலக்ட்ரானை விட புரோட்டானோட கவுண்ட் ஜாஸ்தி, அதாவது நெகட்டிவ் சார்ஜை விட பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. சோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இன்னும் உள்ள ஸ்ட்ராங்கா இழுக்கும், ஏன்னா இது அதிகமா இருக்கிறதுனால. சோ இந்த ஷெல் என்னவா ஆகும்? இந்த எலக்ட்ரான் கிளவுடு கொஞ்சம் உள்ள வரும். ஸோ ரேடியஸ் என்ன ஆகுது? இங்க இருந்து இப்போ இங்க வரைக்கும் ஆயிட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது அதாவது நியூட்ரல் ஆட்டமை கம்பேர் பண்ணும் பொழுது கேட்டயானினுடைய சைஸ் எப்படி இருக்கு? சைஸ் ஆஃப் கேட்டயான் இஸ் ஸ்மால். சரியா? ஸ்மாலர் தேன் நியூட்ரல் ஆட்டம். ஸோ கேட்டயான் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் ஆட்டத்தை விட எந்த கேட்டயான் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது? சின்னதா இருக்கு. ஏன் அப்படின்னா புரோட்டானுடைய கவுண்ட் எலக்ட்ரானை விட அதிகமா இருக்கிறதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நியூட்ரல் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும் பொழுது அயானுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அது இன்னும் ஸ்ட்ராங்கா உள்ள புல் பண்ணுது, அதனால சைஸ் வந்து குறைஞ்சிட்டு போகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைஸ் ஆஃப் ஆனயான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆனயானுக்கு நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் ஃப்ளூரின். ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 9. இங்கேயும் நம்ம நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நியூட்ரல் ஆட்டம்ல புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு 9, எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 9. இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனர்ட் கேஸ் வந்து ஹீலியம். ஸோ He, அப்புறம் 2s2 2p5. ஸோ வேலன்ஸ் ஷெல் என்னது அப்படின்னா n is equal to 2. அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து n is equal to 7. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுல இதனுடைய ரேடியஸ், அதாவது இந்த ஆட்டம்னுடைய ரேடியஸ் பார்த்தோம்னா இது நியூக்ளியஸ். ஸோ இது n is equal to 1, n is equal to 2. ஸோ n is equal to 2ல இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 7 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 9 புரோட்டான் வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 7 எலக்ட்ரானை என்ன பண்ணுது? உள்ள இழுக்கும். ஸோ இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் ஷெல்லுக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? அட்டாமிக் ரேடியஸ். இப்போ நம்ம இந்த ஃப்ளூரின் ஆட்டமை அயானா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இது பாசிட்டிவ் அயானா அல்லது நெகட்டிவ் அயானா மாறும் அப்படின்னா இதுல பார்த்தோம்னா ஃப்ளூரின்ல வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான் இருக்கு. இது ஒரு எலக்ட்ரானை உள்ள எடுத்தது அப்படின்னா உள்ள வாங்குச்சு அப்படின்னா இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னவா மாறிடும்? 2s2 2p6. ஸோ டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இது ஆக்டட் ஃபாலோ பண்ணும், ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகும். ஸோ ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா F என்னவா மாறிடுது? F மைனஸா மாறிடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அயான் கிடைக்குது. இப்போ இந்த அயானுடைய புரோட்டான் கவுண்ட் பார்த்தோம்னா புரோட்டான்ல நம்ம எந்த வேரியேஷனும் பண்ணல. ஸோ புரோட்டான் அதே 9 தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ எலக்ட்ரான்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரானோட நம்பர் வந்து n is equal to 10 மாறிடுது. இப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம் அப்படின்னா 1s2 2s2 2p6 ஆயிடும். ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 10 எலக்ட்ரான். இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 plus 6 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ F மைனஸ் இஸ் ஸ்டேபிள் அயான். இப்போ இதுக்கு ஸ்கெலிட்டல் போட்டோம்னா இது வந்து நியூக்ளியஸ், இது n is equal to 1, n is equal to 2. ஸோ நியூட்ரல் ஆட்டத்திலையும் n is equal to 2ல தான் எலக்ட்ரான் இருந்துச்சு. இங்க அயான்லயும் n is equal to 2ல தான் எலக்ட்ரான் இருக்கு. ஆனா என்ன வேரியேஷன்னா இதுல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ
இந்த நியூக்ளியஸ்னுடைய சென்டருக்கும் இந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே புரோட்டானை விட எலக்ட்ரானுடைய கவுண்ட் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. ஸோ இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சோ அதே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இங்கேயும் இருக்க போகுது, இந்த அயானுக்கு இருக்க போகுது. ஆனால் இங்கே எலக்ட்ரான் வந்து புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டும் பேலன்ஸ் ஆச்சு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுது, புரோட்டானை விட எலக்ட்ரானோட கவுண்ட் அதிகமாக இருக்கு. அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட எலக்ட்ரானோடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸால இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது, உள்ள இழுக்க முடியாது. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது, இந்த கம்பேர் பண்ணும்பொழுது இதனுடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிருது. அதனால எப்பொழுதுமே சைஸ் ஆஃப் anion is greater than the neutral atom. ஸோ ரீசன் புரியுதா, ஏன் வந்து ஆனியானோட சைஸ் வந்து பெருசாகவும் கேட்டையானோட சைஸ் வந்து சின்னதாகவும் இருக்கணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எந்த அளவுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து என்னாக ஆரம்பிக்கும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ் decreases the size of ion. ஸோ பிளஸ் சார்ஜ் ஏற ஏற அயானோட சைஸ் என்ன ஆயிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம், சோடியமோட சார்ஜ் பிளஸ் ஏற ஏற என்ன ஆயிட்டே வரும், சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ். என்ன ஆகுது, இன்க்ரீசஸ் the size of the ion. So negative charge increase ஆக force of attraction, அதாவது நியூக்ளியர் force of attraction என்னாக ஆரம்பிச்சிருது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு குறைய ஆரம்பிச்சிருது. அதனால அயானோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ ஜென்ரல் ரூல் இதுதான், பிளஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் வந்து குறையும், மைனஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட் பார்க்கணும். ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட் வந்து நம்ம ரெண்டு பார்ப்போம். ஒன்று அலாங் த பீரியட், இன்னொன்று டவுன் த குரூப். ஸோ இந்த பீரியாடிக் ட்ரெண்ட் வந்து அட்டாமிக் ரேடியஸ் மாதிரி தான். ஸோ அட்டாமிக் ரேடியஸ்ல நம்ம டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகும்போது அலாங் த பீரியட் போகும்போது ரேடியஸ் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்கேயும் அயானிக் ரேடியஸ் அலாங் த பீரியட் என்ன ஆகுது, டிக்ரீசஸ். சைஸ் வந்து குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா ரேடியஸ் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். மேல இருந்து கீழே வரும்பொழுது இங்க என்ன ஆயிடுது, அதே மாதிரி அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இங்க மேல சொன்ன அதே ரீசன் தான், சரியா? ஸோ இந்த அயானிக் ரேடியஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.